ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி பவன் சேனல். இன்றைக்கி கல்யாண வீட்டு பிரிஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் வந்து ஆயில் சேர்த்துட்டு அதோட பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம சூடானதும் அது லைட்டாக வெடித்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து வீடியோ போடவே இல்லை. வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் என்னால் வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுவேன் வியூவர்ஸ். இப்போது நம்ம வந்து வெங்காயம் வந்து போட்டு லைட்டாக வதக்கிடுவோம். வதக்குனதும் நம்ம இஞ்சி பூண்டும் போட்டு இதோட வெங்காயம் வந்து லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் ஆனதும் இஞ்சி பூண்டும் போட்டு நம்ம வதக்கிடலாம். இந்த பிரிஞ்சிக்கு வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கேரட், பீன்ஸு, பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ எல்லாமே எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ எடுத்துக்கல. இப்போது இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வதக்கிடலாம். நான் சொன்னேன் இல்லை, இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு. இது மோஸ்ட்லி வந்து ஸ்கூல்ஸில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா வந்து ஃபீவர், லூஸ் மோஷன், அப்புறம் வந்து வாமிட், கண்டினியூஸாக வாமிட் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம வதக்கி விட்டதும் அதில் வந்து தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். நான் வேறு எதுவும் கரம் மசாலா இதெல்லாம் வந்து எதுவுமே சேர்க்கல. வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, மல்லிப்பொடி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம வந்து இதில் வந்து லைட்டாக வந்து நான் என்னென்னா பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மசாலா வந்து இதானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து போட்டு கிளறிடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மசாலாவோட நம்ம அந்த ரைஸ் போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க. 2 விசில் வந்ததும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டு பிரிஞ்சி ரெடி. நான் ஏற்கனவே வந்து ப்ரெட்டை வந்து